அனைவருக்கும் முன்னாடி காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்ப தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் டீமு ஒன் டேக்கான ஸ்குவாட் விட்டுருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல வந்து நாம எதிர்பார்த்த மாரியான எல்லாருமே வந்துட்டாங்களா? இல்ல வந்து இதில எதுவும் குறைகள் இருக்கா? இதில வழக்கம் போல வந்து இந்த இந்தியன் டீமு செலக்ட் பண்றதுல நெறைய விஷயங்கள், நெறைய குழப்படிகள், நெறைய சந்தேகங்கள், நெறையா நமக்கே இனம் புரியாத பல கேள்விகள் எழும். ஏன்னா, அவங்களோட அந்த தேர்வும் அப்படித்தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சைடுலருந்து எப்பவுமே வந்து ஒரு சில விளக்கம் குடுப்பாங்க. அது நமக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கா, இல்லையான்றது நாம விவாதங்கள்ல பார்த்துருக்கோம். சில பேருக்கு வந்து அதில குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அவங்க சொல்றது ஒரு விதமா இருக்கும். நாம எதிர்பார்க்கிறது ஒரு விதமா. ஸோ இப்படி காலங்கள் எல்லாமே கடந்து வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டீமுமே இந்த மாரி தான் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த ஸ்குவாட பாருங்க. இப்ப இந்த விட்டிருக்கிற இந்த ஸ்குவாட்ல நமக்கான கேள்வி என்னன்னா, ஏன் ஒன் டே கிரிக்கெட்ல ஜடேஜா இல்ல? ஜடேஜா ஏன் இந்த இதில ஸ்குவாட்ல இல்ல? அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ வருண் சக்கரவர்த்தி அவரோட பேர் ஏன் இல்ல? அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினா வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விமர்சகரா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்ட விரும்புவதிலும் பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த அணி செலக்ஷன்ல என்ன மாரியான குழப்பங்கள் வருது? ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரியான கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்றாங்கன்னா, காம்பீர் அவர்கள்ட்ட வந்து வைக்கிறாங்க. காம்பீர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நாம விளையாட போறது வந்து ஆஸ்திரேலியன் டீம் அங்க விளையாட போறோம். ஸோ, அதனால வந்து நமக்கு அதிகப்படியான சுழல் பந்து வீச்சாளர் வந்து நமக்கு தேவையில்ல. நாம வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாரியான ஒரு ஆள தான் எடுத்திருக்கோம்." அப்படின்ற மாரி ஒரு விவாதத்த வைக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா இதில பொதுவா வைக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஹர்ஷித் ராணாக்கு ஏன் எல்லா விதமான அதாவது எல்லா விதமான அந்த போட்டிகள்லயுமே வந்து நீங்க அவருக்கு என்ன மாரியான வாய்ப்பு குடுக்குறீங்க? அவரோட ரெக்கார்டு என்ன? அப்படி அவர் என்ன சாதிச்சிருக்காரு? அப்படின்ற ஒரு கொஸ்டின வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே இந்த வைக்கிற கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நாம கேட்கவும் முடியாது பர்சனலா. ஏன் நீங்க இந்த மாரி ஆள் எடுத்தீங்க? இவங்களையும் எடுக்கலைன்னு நம்ம கேட்கலாம். ஏன் எடுத்தீங்கன்ற ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறது வந்து அது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மாரி கொஸ்டின் யாரும் வைக்கல. சரி போய் தொலைங்க அப்படின்ற மாரி எல்லாருமே பேசி முடிச்சுருவாங்க. ஆனா இப்போ ஆ இவங்கள எதுக்கு எடுத்து ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து வெஸ்ட் இண்டீஸோட அந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, அவரு பயங்கரமா வந்து விளையாண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கான அந்த ஆட்ட நேர விருதும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க எல்லா மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, எப்பலாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கோ, அப்பலாம் வந்து அவரோட அந்த ஒரு ஆல் ரவுண்டர் ஒரு ஸ்ட்ரென்த்த காட்டி, நம்ம டீமுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாத்துக்குமே ஃபிட்டான ஒரு ஆள் தான். அதனால ஏன் அவர ஒன் டேக்கு எடுக்கல? 2020 இங்க சொல்றப்போ, இது வந்து ஒரு காரணமா சொல்றப்போ, நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா வந்து அது நெறைய புது முகங்கள கொண்டு வந்து, அத வந்து டீம வேற மாரி ஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது சக்சஸாவும் ஆயிக்கிட்டு இருக்குன்னு சொல்றப்போ, ஏன் நீங்க ஜடேஜாவுக்கு ஒரு சரியான வாய்ப்ப குடுக்கல? அவர விட நீங்க எந்த அடிப்படையில நீங்க எடுக்குறீங்க ஆட்கள? ம். ஒரு பிளேஸ்ல அது சுழல் பந்துக்கு ஏத்ததா? அல்லது ஸ்பீட் பாலுக்கு ஏத்ததான்னு மட்டும் பார்த்தா போதுமா? ஒரு டீம் வந்து கட்டமைச்சிட முடியுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுபோக அவங்க வைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபியூச்சர் ஒன் டே வந்து இன்டர்நேஷனல் கப் வருது. அதுக்காக நாங்க டீம செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆ இப்போ கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவ எடுத்தாச்சு. ரோஹித் சர்மா எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்ல வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இது நீங்க எந்த அடிப்படையில வந்தீங்கன்னு எந்த விளக்கமுமே வந்து இதுவரைக்கும் குடுக்கல. எல்லார் மனசுலயுமே இந்த மாரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. ஆனாலும் அதுக்கான விடைகள் வந்து சீக்கிரம் கிடைக்க போறதில்ல. ஸோ அதில ஏதோ ஒரு சின்னதா ஒரு நியாயம் இருந்தாலும், அத ஏத்து விட்டது போக, நமக்கு இப்ப இருக்கிற கொஸ்டின் ஒண்ணு ஜடேஜா, இன்னொன்னு வருண் சக்கரவர்த்தி. இவங்களோட திறமையும் திறமைய பலமுறை நிரூபிச்சுட்டாங்க. நெறையா டைம் நிரூபிச்சாச்சு. ஆனா, அத நிரூபிச்சாலும் அவங்களுக்கான நியாயமான ஒரு இடம் கிடைச்சிருக்கான்னா, கிடைக்கல. நீங்க இத விட பெஸ்ட்டா 4 பேர சொன்னீங்கன்னா, அவங்க ரெக்கார்டு படி சொல்லும்போது, சரிதான் அப்படின்னு சொல்லலாம். இதே மாரி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டு, அந்த பக்கம் சஞ்சு சாம்சனு, இப்படி நெறையா கிரிக்கெட்டர்ஸுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுதோ, அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலையோ, அப்ப வாய்ப்பு கிடைக்காம இருந்தா எப்படி நாம வந்து ஃப்யூச்சர்ல வந்து ஒரு சரியான டீம கட்டமைக்க முடியும்? நீங்க எதன் அடிப்படையில வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க? எதன் அடிப்படையில இவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கல? அப்படின்ற ஒரு கேள்விய ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமே இங்க கிடைக்கலைன்னு தான் சொல்லணும். விமர்சகர்கள கேட்டாலும் சரி, மத்த யார கேட்டாலும் சரி, இது வந்து சரியான டீம் இல்ல. அதாவது 80% ஏத்துக்கிறாங்க. அந்த 20%ல ஏன் இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? எதுக்காகன்ற ஒரு கேள்வி மட்டுமே இன்னும் நம்ம மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இது நியாயமா? இல்ல இது நியாயம் இல்லையான்னு பொதுவா
ஒரு பேசிக்கா கிரிக்கெட்ட பார்க்கக்கூடிய ஒரு ரசிகனுக்கு கூட இந்த ஒரு நாலேட்ஜ் வந்துரும். ஏன் இவங்கள எடுக்கல? ஏன் இவங்கள எடுக்கலன்ட்டு. இவங்க சொல்ற எந்த விளக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு 100% சரியான விளக்கமா இருந்தா நம்ம மனசு ஆறிரும். நாமளும் நம்ம வேலைய பார்த்துட்டு போயிருவோம். மேட்ச பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிருவோம். ஆனா இவங்க சில பேருக்கு சரியான வாய்ப்பு குடுக்கல. சில பேருக்கு சரியான ரெக்கார்டே இல்லாம, அவங்க வந்து ஏதாவது அவங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல சரியா அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ரெக்கார்டும் இல்ல. அவங்க சேர்த்ததுக்கான காரணமும் இல்லைன்றப்போ, இந்த சரியான தகுதியுடைய அ ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ வந்து ஏன் எடுக்க மாட்றாங்கன்ற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இத ஏன் சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில அ நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்ல நடந்தது தான். இப்ப அங்க வந்து கோட்டா இருக்குன்னு நம்ம நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். என்னன்னா வந்து அந்த டீம் வந்து ரொம்பவே வந்து மோசமா இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்கள் மட்டும் தான் விளையாட முடியும். கருப்பினத்தவர்கள் வந்து அதில விளையாட முடியாது. அவங்களுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. ஆனா பின்னாள்ல வந்து இத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி, பெரிய போராட்டங்கள் பண்ணி, அத அரசுக்கு உணர வச்சு, அதில கோட்டா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு வலுவான டீமாவும், ஒரு சிறப்பான ஒரு டீமாவும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கோட்டா சிஸ்டத்தில இருக்காங்க. இப்போ வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எல்லா மக்களும் விளையாடும்போது தான். அது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தனி ஒருத்தனோட ஒரு போராட்டம் கிடையாது. கிரிக்கெட்ன்றது அதில விளையாடக்கூடிய 11 பேரோட திறமையும் அவங்க கண்டிப்பா காட்டணும். அப்படி காட்டலைன்னா, அந்த டீம் கண்டிப்பா அது அந்த நாட்ல அந்த கிரிக்கெட்டோட ஃபியூச்சர்ன்றது ரொம்ப கீழ போயிரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நாம எந்த அளவுக்கு கிரிக்கெட்ட நம்ம ஒர்ஷிப் பண்றோம், அந்த கிரிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம், அது எந்த அளவுக்கு வந்து நம்ம பொருளாதார ரீதியா பொருளாதாரத்துக்கு சார்ந்து எப்படி அத வந்து டெவலப் ஆகுது அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இந்த விளையாட்ட நம்ம காப்பாத்தணும். எல்லா விளையாட்டையுமே நம்ம காப்பாத்தணும். அப்படின்றப்போ, இந்த மாரியான தேர்வு சரியாகுமா? இது சரிதானான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.